வணக்கம். நான் நாகராஜன், போர்டு ஐஏஎஸ் அகாடமி டைரக்டர். நம்ம யூபிஎஸ்சி வந்துட்டு 2025க்கான நோட்டிஃபிகேஷனை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்பெஷல் கிளாஸஸ், அதாவது ஏற்கனவே பாஸ் பண்ணாம ப்ரிலிம்ஸ்ல நிறைய தடவை ஃபெயில் ஆகுறவங்க எப்படி சிஸ்டமேட்டிக்கா அப்ரோச் பண்றோம் அப்படிங்கிற ஒரு பேசிக் மெத்தட் எல்லாம் நம்ம சிஸ்டமேட்டிக்கா பார்க்கறதுக்காக ஒரு கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இது வந்துட்டு ஃபுல்லி வந்து ஹைபிரிட் மோட் தான், ஆன்லைன் மோட்ல இருக்கும். ஆஹ் கடந்த ஒரு 10 வருஷமாவே நம்மளோட தமிழ்நாடோட யூபிஎஸ்சி ரிசல்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே குறைஞ்சுக்கிட்டே போகும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டெல்லி போய் படிச்சுட்டு வந்துட்டு அவங்க வசதி இருக்கவங்க அவங்க படிச்சு பாஸ் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் தானா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது சிஸ்டம் ஸ்டடி ஹால்ல உட்காந்து படிக்கிறது. அந்த மாதிரி ஸ்டடி ஹால்ல உட்காந்து படிக்கிறவங்க என்ன படிப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் படிச்சு வைப்பாங்க. பெரிய ஒரு கிளாஸ் போயிருப்பாங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே. ஒரு புதுசா ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம தான் எல்லாமே கவர் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு பேசிக்ல வந்துட்டு அவங்க படிச்சுட்டே இருப்பாங்க. படிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா பாஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய இது. இது வந்து ஃபுல்லி வந்து யுபிஎஸ்சி சிஸ்டமேட்டிக் என்ன அப்படின்னா, இது வந்து ஒன்லி காம்படிட்டிவ் எக்ஸாம். நாலேட்ஜ் பேஸ் கிடையாது. இட்ஸ் எ ஸ்கில் பேஸ்டு. நான் திரும்ப திரும்ப அதான் சொல்றது. ஒரு ஸ்கில் பேஸ் எக்ஸாம எப்படி நம்ம சிஸ்டமேட்டிக்கா அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, அது செப்பரியர் பிராக்டிகல். ப்ரீவியஸா நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கணும். பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்துட்டு இந்த இன்டெப்த் அனலைஸ், ஏன் நம்மகிட்ட வந்து இதை சக்சஸ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு திரும்பி ஒரு சிஸ்டம் பேக் போன் அப்ரோச், அதை திரும்பி பார்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கீயே போட்டு பார்க்க மாட்டாங்க ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச உடனே. சில பேர் நிறைய பேர் வந்துட்டு தானா படிச்சுக்கலாம் ஒரு அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸ்ல இருப்பாங்க. சில பேர்ட்ட பணம் இருக்காது, பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டுக்கு போய் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கவங்க அவங்கள்ட்ட நிறைய ஸ்கில் இருக்கும். ஆனா சின்ன சின்ன ஒரு அந்த தவறை திருத்திக்கிறதுக்கு யாருக்குமே வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு க்ளோஸ்ட் மைண்ட் செட். தனக்கு எல்லாம் தெரியும். நம்ம தான் ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட்ல போய் கிளாஸ் படிச்சுட்டு அந்த புக் வாங்கியிருக்கோமே அப்படின்னு. அந்த புக்க நீங்க படிக்கிற புக்க எத்தனை பேருக்கு குடுத்துருப்பாங்க? கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் பேர் அதே புக்க படிப்பாங்க அப்படிங்கிறபோது, நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆ சரியா டயத்த யூஸ் பண்ணிக்கிறது. நெறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஃபீல்ட விட்டு போயிருப்பாங்க. பிரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தோனே ஃப்ரெஷ்ஷா அப்ளை பண்ணிட்டு லீவ் போட்டு படிப்பாங்க. இல்ல அதுக்காக டைம் ஒதுக்கி படிப்பாங்க. அந்த மாரி ஒரு கேண்டிடேட்டுக்காக நம்ம வந்து இந்த செஷன வந்து நம்ம ரன் பண்றோம். இது டெய்லி இந்த செஷன் இருக்கும். அ ஏன் இந்த செஷன நம்ம ரன் பண்றோம் அப்படின்னா, சில பேர் வந்துட்டு ஒரு கனவோட படிக்க வந்திருப்பாங்க. அந்த கனவெல்லாம் அப்படியே மூட கட்டிவச்சுட்டு வேலைக்கு போயிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, திரும்ப ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வருவாங்க. இப்ப அவங்களுக்காக என்னென்ன அவங்கள்ட்ட குறை இருக்கு, அதெல்லாம் ரன் பண்றதுக்கு, அதெல்லாம் எராடிகேட் பண்ணி நம்ம குடுக்குறோம். அது டெய்லி இந்த இந்த நாள்ல இருந்து ஆரம்பிச்சா கூட, நமக்கு அந்த பிரிலிம்ஸ வந்துட்டு ஈஸியா கிளியர் பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிறது தான் ஒரு சிஸ்டமேட்டிக் இது. இது வந்து நாலேட்ஜ் பேஸ் எக்ஸாம் அப்படின்னா, ஒரு சிலபஸ கவர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறபோது, அது நாலேட்ஜ். நமக்கு ஒரு யூனிவர்சிட்டி சர்டிபிகேட் குடுத்துரும். ஒரு டாக்டரேட் குடுத்துரும். எல்லாமே குடுத்துரும். எப்போ அப்படின்னா, அந்த அவங்க சொல்ற அந்த சிலபஸ கவர் பண்ணி குடுத்துட்டோம்னா, நம்ம குடுத்துருவாங்க. ஆனா இது அப்படி கிடையாது. இது போட்டித் தேர்வு. ஒவ்வொருத்தன் முந்தி போறத தான் பார்ப்பான். அது முந்தி போறத பார்க்கும்போது, நம்ம என்ன பண்ணணும்னா, அத பெஸ்ட்டா எது பண்ணணும்? எல்லாரும் இவ்வளவு முந்தி போணும் அப்படின்னா, அந்த கிரவுண்ட வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த கிரவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம். இது வந்துட்டு ஒரு நாலேட்ஜ் பேஸ் 100 மார்க் எடுக்கணும் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. இருக்க அவங்கள்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வரணும். அப்படிங்கும்போது அது வந்துட்டு எக்ஸாம கரெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பேசிக்கா சிலபஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அ எல்லாரையும் விட ஒரு தனித்தன்மையா படிக்கணும். தனித்தன்மையா படிக்கணும் அப்படின்னா, இது ஸ்கில் பேஸ் எக்ஸாம். ஸ்கில் பேஸ் எக்ஸாம்னா, ஒரு 100 மார்க் கொஸ்டின வந்துட்டு நம்ம கரெக்ட்டா எழுதுறது கிடையாது. பெஸ்ட்டா எழுதுறது. இப்ப பிலிம்ஸ் சிலபஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 மணி நேரம் தான். அந்த 2 மணி நேரத்துல அவங்க கேட்கிற கேள்வி எல்லாருக்கும் பதில் தெரியும். எப்ப 5 மணி நேரம் குடுத்தா. அத யோசிச்சு கண்டுபிடிச்சு இது பண்ணுவாங்க. ஆனா அந்த 2 ஹவர்ஸ்க்குள்ள அந்த 100 மார்க்ஸ எழுதணும். 200 மார்க்ஸ. 200 மார்க்ஸ எழுதும்போது தான் நம்மகிட்ட அந்த காம்படிட்டிவ், அதாவது டைம் எல்லாமே மேனேஜ் பண்ணும் அப்படின்னு. இது எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னா, பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர நல்லா அனலைஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணும்போது தான். பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர ஒரு லாஜிக்கல் பேஸ், ரீசனிங் பேஸ் எல்லா பேஸ்லயும் வரும். ஈவன் வந்து லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற போது நமக்கு அது செகண்ட் பேப்பருக்கு தான் யூஸ் ஆகும் கிடையாது. அது ஃபர்ஸ்ட் பேப்பர்லயே அப்ளிகபிள். எல்லாமே வந்துட்டு ஏன் வந்து பிரிலிம்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா, முன்னொரு காலத்துல பிரிலிம்ஸே கிடையாது. டைரக்ட்டா மெயின்ஸ் எழுதலாம். ஆனா நம்பர் ஆஃப் அப்பியரன்ஸ் கேண்டிடேட் எல்லாருமே நிறைய ஆக ஆக அங்கங்க ஒரு கேட் பிரிலிம்ஸ்ங்கிறது. அதுக்கு சீரியஸ் கேண்டிடேட்ட மெயின்ஸ்குள்ள கொண்டு போணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிரிலிம்ஸே கொண்டு வந்தது. இந்த சிஸ்டமேட்டிக் அப்ரோச்ச நம்ம வந்து இந்த 400 மார்க்ஸ எப்படி வந்துட்டு மேக்ஸிமைஸ் பண்ணி இந்த கட் ஆஃப் எடுத்துட்டு வர்றது. அதுக்கு ஒரு கட் ஆஃப் வச்சிருக்காங்க பிலிம்ஸ்லயும். இவ்வளவு மார்க் எடுத்தா தான் நீ உள்ள போக முடியும் அப்படின்னு. அது நீ வந்து 100 மார்க் எடுக்கணும்லாம் ஒண்ணும் அவசியம் கிடையாது. அப்ப அந்த 100 மார்க்லயே
எத்தனை லட்சம் பேர் எழுதுறாங்க, அதுல வந்துட்டு நம்ம கட் ஆஃப் வச்சிருப்பாங்க, இவங்கள தான் இந்த ஒரு 10% 15% தான் உள்ள கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காசு, பேப்பர் வேல்யூஷன், மெயின்ஸ் எல்லாமே இருக்கு. எவ்வளவு கம்மியா எடுக்க முடியுமோ அவ்வளவுதான் எடுப்பாங்க. ஏன்னா நம்பர் ஆஃப் போஸ்ட் நமக்கு கம்மி தான். இது ஆல் இந்தியா போஸ்ட். இது ஒரு பெரிய சேலஞ்சான போஸ்ட். நம்ம கிரவுண்ட் லெவல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த பிலிம்ஸை வந்துட்டு எப்படி சிஸ்டமேட்டிக்கா, அதாவது ஏற்கனவே பாஸ் பண்ணி போனவங்க, இது மெயின்ஸ்ல கிளியர் ஆகாதவங்க, ஏற்கனவே பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ல போய் படிச்சுட்டு அது இப்போ கிளியர் பண்ண முடியாதவங்க, அவங்களுக்கெல்லாம் நம்மளோட இந்த கிளாஸஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து இதெல்லாம் ஃபுல்லாவே ஹைபிரிட் மோட் தான் நமக்கு நடக்கும். பிசிக்கல் மோடு வேணும் அப்படின்னா நீங்க இருக்கலாம். அதுக்கு செப்பரேட் நாங்க ஒரு இது வச்சிருக்கோம், ஒரு பிளான் இருக்கு. இதுல 2 பேப்பரையும் நம்ம கவர் பண்ணிடுவோம். குவாலிஃபைங் பேப்பர்னு கிடையாது. ஏன்னா இந்த பிலிம்ஸ்ங்கிறது உங்களுக்கு வாழ்க்கைக்கு எப்பவுமே யூஸ் ஆகும். நான் வந்துட்டு உங்களை படின்னு சொல்றது கிடையாது, யோசின்னு தான் சொல்றது. யோசிக்கணும் அப்படின்னா அதுதான் ஸ்கில். யோசிக்கிறவன் தான் தேவை வந்துட்டு லீடரா இருக்கிறதுக்கு. நீங்க படிச்சுட்டு பெரிய நிறைய டிகிரி வச்சிருக்கோம், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. யோசிக்கணும், சிஸ்டமேட்டிக்கா யோசிக்கணும், லாஜிக்கல் திங்கர். இவங்களை தான் வந்துட்டு அது எக்ஸாம் வச்சு தேர்றாங்க கவர்மெண்ட். நம்ம இந்த எக்ஸாம் பத்தி இந்த 25ல சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட் நிறைய கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்மோட தான் நம்ம இதை ஆரம்பிக்கிறோம். நீங்க கண்டினியூவா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம டெய்லி வந்து கிளாஸஸ் இருக்கும். நீங்க வந்து ஜூம் மீட்டிங்லயும் அட்டன் பண்ணிக்கலாம், டைரக்ட் கிளாஸஸ்லயும். அப்படின்னா நம்மளோட வீடியோஸ் எல்லாம் வந்து யூடியூப்ல இருக்கு, அதையும் நீங்க பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கண்டினியூவா ஃபாலோ பண்ணுங்க.